ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க ஒரு பேப்பர் காகித துண்டு எடுத்துக்கோங்க. சோ உங்களால இதை எத்தனை வாட்டி ஃபோல்ட் பண்ண முடியும்? அண்ட் இந்த பேப்பர் ஒரு சாதாரண பேப்பர் தான், புக்ல இருந்து கிழிச்சது. இப்போ உங்களை சில பேர் சொல்லுவீங்க, சார் இதை நான் 4 வாட்டி ஃபோல்ட் பண்ணுவேன்னு. இன்னும் சில பேர் சொல்லுவீங்க 5 வாட்டி ஃபோல்ட் பண்ணுவேன்னு. அண்ட் யாரெல்லாம் நம்மள இருந்து ஜிம்முக்குலாம் போகிறாங்களோ அவங்க ஒரு வேலை சொல்லலாம், இதை நான் 8 வாட்டி ஃபோல்ட் பண்ணுவேன்னு. ஆனா இந்த பேப்பரை ஒருத்தர் 45 வாட்டி ஃபோல்ட் பண்ணிட்டாருன்னா என்ன ஆகும்? உங்களை சில பேர் சிரிக்கலாம் அண்ட் சொல்லுவீங்க, யாராலையும் ஒரு பேப்பரை 40 டைம்ஸ் வாட்டி ஃபோல்ட் பண்ண முடியாது. 4-5 ஃபோல்டுக்கு அப்புறம் இது ரொம்பவே டிஃபிகல்ட் ஆயிடும். ஆனா கேள்வி இது இல்ல. நீங்க நினைச்சுக்கலாம் இந்த பேப்பர் வந்து பெருசு, ஒரு நியூஸ் பேப்பர் சைஸ், இல்ல அதை விட பெரிய பேப்பர்னு வச்சுக்கலாம். சோ நம்ம இந்த பேப்பரை ஃபோல்ட் பண்ணனா அப்ப இந்த பேப்பர் எவ்வளவு திக் ஆகும்? இது உங்க மொபைலோட வித் சைஸ் திக் ஆகுமா, இல்ல இது உங்களோட ஹைட் அளவுக்கு திக் ஆகுமா, இல்ல உங்களுடைய வீடு பில்டிங் சைஸ்க்கு திக் ஆயிடுமா? அப்படி நான் உங்ககிட்ட சொன்னா இது உலகத்துடைய ரொம்ப பெரிய பில்டிங், புர்ஜ் கலிஃபாவை விட ரொம்ப அதிகமா திக் ஆயிடும்னு, அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? வெல், நீங்க வேணா சொல்லலாம் இந்த மாதிரி வாய்ப்பே இல்லன்னு. ஆனா ரியாலிட்டி உங்களுக்கு சொல்லணும்னா, அப்படி நீங்க ஒரு பேப்பரை 40 டைம்ஸ் வாட்டி ஃபோல்ட் பண்ணீங்கன்னா அப்ப நீங்க அர்த்ல இருந்து ஆரம்பிச்சு மூணு வரைக்குமான டிஸ்டன்ஸை கவர் பண்ணிடுவீங்க. அதாவது இந்த பேப்பர் அந்த அளவுக்கு அதிகமா திக் ஆயிடும். பட் அதுவே நீங்க இந்த பேப்பரை இன்னும் ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணீங்கன்னா, அதாவது 46th டைம் ஃபோல்ட் பண்ணீங்கன்னா அப்ப இந்த பேப்பர் எந்த அளவுக்கு திக் ஆயிடும்னா அப்ப நீங்க அர்த்ல இருந்து மூன் அண்ட் மூன்ல இருந்து திரும்ப அர்த்துக்கே வந்துடலாம். ஐ நோ இது உங்களுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும் இமேஜின் பண்றதுக்கு. சோ இந்த எக்ஸாம்பிள நான் உங்களுக்கு சிம்பிளா கால்குலேட் பண்ணி காமிக்கிறேன். இங்க பாருங்க, ஒரு பேப்பரோட திக்னஸ் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 0.001 சென்டிமீட்டர் இருக்கும். இப்போ நம்ம இந்த பேப்பரை முதல் வாட்டி ஃபோல்ட் பண்றப்போ அப்ப இதோட திக்னஸ் ஆயிடும் 0.002 சென்டிமீட்டர். இன்னும் ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணனா அப்ப இதோட திக்னஸ் ஆயிடும் 0.004 சென்டிமீட்டர். இன்னும் ஒரு வாட்டி செஞ்சனா 0.008 சென்டிமீட்டர். இன்னும் ஒரு வாட்டி செஞ்சனா 0.16 சென்டிமீட்டர் and so on. ஆனா இத நம்ம 10th டைம் ஃபோல்ட் பண்றப்போ அப்ப இதோட திக்னஸ் ஆயிருக்கும் 1.024 சென்டிமீட்டர். 20th டைம் ஃபோல்ட் பண்றப்போ அப்ப இது 1048 சென்டிமீட்டர் ஆயிருக்கும். அதாவது 34 ஃபீட்டுக்கு பக்கத்துல. இதுக்கு அர்த்தம் அப்ராக்சிமேட்லி 3 ஃப்ளோர் பில்டிங் அளவுக்கு திக். 45th டைம் அப்படி நம்ம இத ஃபோல்ட் பண்ணனா அப்ப இது 3.5 lakhs கிலோமீட்டர் அளவுக்கான திக்னஸ் ஆயிருக்கும். அதாவது அர்த்ல இருந்து 3 அளவுக்கு இடையே இருக்கிற டிஸ்டன்ஸ். அப்படி நீங்க இத வெறும் ஒரு வாட்டி இன்னும் ஃபோல்ட் பண்ணீங்கன்னா அப்ப இது 7 lakh கிலோமீட்டர் பக்கத்துல வந்துரும். அதாவது நம்ம அர்த் டு மூன் அண்ட் திரும்ப மூன் டு அர்த்துக்கே வந்துடலாம். அடுத்தது நம்ம மேக்ஸிமம் ஆட்களுடைய மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்க பார்க்கலாம், கம்பவுண்டிங் ஆஃப் மணி. இப்ப நினைச்சுக்கோங்க, ஒரே வருஷத்துல 2 பசங்க பிறக்குறாங்க. ஒருத்தர் வந்து நீங்க, இன்னொருத்தர் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்களுடைய ஃப்ரெண்ட் அண்ட் உங்களுடைய 2 பேர் பேரண்ட்ஸும் லாங் விஷன் உள்ளவங்க அண்ட் காசோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கோங்க. சோ இதனால நீங்க பிறந்ததுமே உங்களோட சொந்தக்காரங்க எவ்வளவு கிஃப்ட்ஸ் எவ்வளவு காசு கொடுத்தாங்களோ அந்த எல்லா காசையும் ஒன்னா சேர்த்து உங்களோட பேரண்ட்ஸ் வந்து அந்த எல்லா கிஃப்ட்ஸையும் வித்து உங்களுக்காக 1 லட்சம் ரூபாய் சேர்த்துறாங்க எஃப்டில 15% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல. இதே போலயே உங்க ஃப்ரெண்டோட பேரண்ட்ஸும் அவங்களோட குழந்தை பிறந்ததுமே 1 லட்சம் ரூபாய் நிஃப்டி 50 ஃபண்ட்ல போட்டுறாங்க. அங்கே உங்களுக்கு ஆன் அன் ஆவரேஜ் 15% ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் கிடைக்குது. ஆனா இது கம்பவுண்டட் ஆகும். 2 பேரோட பேரண்ட்ஸோட கோல் என்னன்னா பசங்களுக்கு பென்ஷன் கிடைக்க போகிறது இல்ல. ஏன்னா கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கு. சோ இதனால இந்த காசு உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு உபயோகமா இருக்கணும்னு பண்றாங்க. இப்போ நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டா பெருசாகிறீங்க, நல்ல எஜுகேஷன் எடுக்கிறீங்க, ஜாப்ல சேர்றீங்க அண்ட் அந்த நாள் வந்துருது. அப்ப நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகுறீங்க. இப்போ உங்க 2 பேரோட வயசு 58 இயர்ஸ் ஆயிருச்சு. இப்போ உங்களோட பேரண்ட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அவங்க உங்ககிட்ட சொல்றாங்க, உனக்காக சின்ன வயசுல இருந்து காசு சேர்த்துட்டு இருக்கோம், அதை நீ இப்போ வித்ட்ரா பண்ணலான்னு. சோ நீங்க பேங்க்ல பாக்குறீங்க அண்ட் உங்களுக்கு தெரிய வருது 15% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு பிரகாரம் அந்த காசு 9.7 டைம்ஸ் ஆயிருக்கும். அதாவது 9,70,000 ரூபாய். சோ ஆப்வியஸா நீங்க சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா சின்ன வயசுல வந்த கிஃப்ட் வச்சு அப்படி நீங்க விளையாட இருக்க மாட்டீங்க. சோ இதை விட பெட்டர் இந்த 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு உபயோகமா இருக்கும். இதன் பிறகு உங்களோட ஃப்ரெண்ட் அவரோட அமௌண்ட பாக்குறாரு. இதுவும் 15% ரேட்ல ஒவ்வொரு வருஷமும் கம்பவுண்ட் ஆயிருக்கு. அண்ட் அவரோட 1 லட்சம் ரூபாய் 33 crore 14,93,288 rupees ஆயிருக்கு. சோ நீங்களே நினைச்சு பாருங்க, 10 lakh எங்க இருக்கு, 33 crore எங்க இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் சேம், இன்வெஸ்ட்மெண்ட் டைமும் சேம், ஈவன் இன்வெஸ்ட்மெண்ட் பெர்சன்டேஜும் சேம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க லாங் டர்ம்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா அப்ப உங்களுடைய அசெட் அலோகேஷன் பண்றப்போ அதுல 30 to 40% வந்து சேஃபான பாண்ட்ஸ், கோல்ட், இல்ல பிக்ஸட் டெபாசிட் மாதிரியான விஷயங்களை வச்சிருக்கணும். ஏன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உங்களுக்கு லோ ரிட்டர்ன் கொடுத்தாலும் உங்களுடைய வெல்த் பிரிசர்வ் பண்ண உதவியா இருக்கும். அண்ட் மிச்சம் இருக்கிற 60 to 70% அமௌண்ட்டை நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் இல்ல ஸ்டாக்ஸ் மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல போடலாம். சோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் அன் ஆவரேஜ் 15 to 18% ரிட்டர்ன் கிடைக்கும். இந்த போர்ஷன் வந்து உங்களுடைய ஓவரால் வெல்த் க்ரோ பண்றதுக்கு உதவியா இருக்கும். அப்படி உங்களுடைய ஏஜ் வந்து உங்களுடைய 20s இல்ல 30s இருக்கீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ரிஸ்க் டேக்கிங் கெபாசிட்டி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அப்போ மைனர் 1 or 2% அசெட் அலோகேஷனை நீங்க கிரிப்டோஸ்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்பவே ஃபேமஸான கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் பிட்காயின் எடுத்துக்கலாம். இது வந்து லாஸ்ட் 1 இயர்ல 98% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அதாவது இதுல நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 10,000 rupees மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இப்போ அதோட வேல்யூ இன்னைக்கு 9,83,000 rupees இருந்திருக்கும். இங்க ரொம்பவே கம்மியான
அசெட் அலோகேட் பண்ண சொன்னதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட் வந்து ரொம்பவே வாலடைலா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இதுல நீங்க புதுசா இன்வெஸ்ட் பண்றீங்க. இப்போ எனக்கு கிரிப்டோ மார்க்கெட் பத்தி அவ்வளவா தெரியாது, எனக்கு இத பத்தி ரொம்ப நாலேஜ் இல்ல அண்ட் இது ரொம்ப ரிஸ்க்னு நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்றதுக்கான காயின்ஸ்விட்ச் ஆப்ல ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு புது ஃபீச்சர் இருக்கு. இதுல ஒரு ஆக்டிவ் மேனேஜர் வந்து கிரிப்டோல நடக்கிற அப் அண்ட் டவுன் ஸ்விங்ஸ் கரெக்டா கேப்சர் பண்ணி கிட்டத்தட்ட சொல்லப்போனா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியே டபோ இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை ட்ரேட் பண்ணி நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் ஜெனரேட் பண்ணி தரதா சொல்றாங்க. சோ 2 crore யூசர் உள்ள இந்த காயின்ஸ்விட்ச் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா கீழ ப்ரோ மோடுக்கு ஸ்விட்ச் பண்ற ஆப்ஷன் இருக்கும். இதோட ப்ரோ மோடுக்கு ஸ்விட்ச் ஆகி இதுல இருக்கிற ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீச்சரை கிளிக் பண்ணீங்கன்னா அல்காரிதம்ஸை யூஸ் பண்ணி ஆக்டிவா ட்ரேட் பண்ற டாப் கிரிப்டோ ட்ரேடர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்க செலக்ட் பண்ணி ப்ராஃபிட் ஷேரிங் அக்ரிமெண்ட்டை நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபுல் டிரான்ஸ்பரன்சியோட அதோட ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. இப்போ ஒரு 30 டேஸ்க்கு காயின்ஸ்விட்ச் வந்து 0 ஃபீஸ் அண்ட் 1% கேஷ்பேக் தரதா சொல்றாங்க. காயின்ஸ்விட்ச் வந்து இவங்க மேனேஜ் பண்ற அசெட்ஸோட சேஃப்டிக்காக FIU லயும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இவங்க எந்த அளவுக்கு அசெட்ஸை ஹோல்ட் பண்றாங்கன்னு அவங்களுடைய வெப்சைட்ஸ்லயும் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய வெப்சைட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனுக்கு படி டோட்டலா அவங்க கிட்ட 3500 crores கிரிப்டோ ஹோல்டிங்ஸ் இருக்கிறதாவும் அதுல அப்ராக்சிமேட்டா 2800 crores கஸ்டமர்ஸோட ஹோல்டிங்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க. இப்போ இதுல முதல் 15 நாளுக்கு பாத்தீங்கன்னா இவங்க எக்ஸ்சேஞ்ச் மூலமா ஃபியூச்சர் ட்ரேடிங்ல 100% ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றதாகவும் அண்ட் 25x லிவரேஜ் கொடுக்கறதா சொல்றாங்க. அதாவது நீங்க 1000 ரூபாய் வச்சு ட்ரேட் பண்றீங்களா உங்களுக்கு 25000 ரூபாய் வரைக்கும் லிவரேஜ் கிடைக்கும். சோ ஆல்ரெடி நீங்க கிரிப்டோ மார்க்கெட்ல ட்ரேடிங்ல இன்வெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இல்ல இத பத்தி ஃபர்ஸ்ட் கேள்விப்படுறீங்க, இத பத்தி இன்னும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்கன்னா அப்போ இந்த ஆப்பர்சூனிட்டியை நீங்க யூஸ் பண்ணிக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ல இருந்து காயின்ஸ்விட்ச் ஆப்பை செக் பண்ணி பாருங்க. டெக்ஸ் பாயிண்ட் சொல்லுது கம்பவுண்டிங் இன் ஹெல்த். ஜஸ்ட் இமேஜின் 3 ஃப்ரெண்ட்ஸ் ராம், ஷாம் அண்ட் ராகுல். 3 பேர் ஐடென்டிக்கல், வெயிட் ஐடென்டிக்கல், ஈட்டிங் ஹேபிட் ஐடென்டிக்கல், ஈவன் எக்ஸசைஸ் ஹேபிட்ஸும் ஐடென்டிக்கல். இவங்க 3 பேரோட வெயிட் எக்ஸாக்ட்டா சேம் தான், 75 kg. இவங்க அனைவருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு, ஒவ்வொரு ராத்திரியும் சாப்பாடு சாப்பிட்ட பிறகு ஒரு சாக்லேட் கண்டிப்பா சாப்பிடுவாங்க. இப்போ இவங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸ்ல வெறும் ஒரு சேஞ்ச் வருது. ராம் மத்தியானத்துல ஒரு எக்ஸ்ட்ரா சாக்லேட் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு அண்ட் ராம் ராத்திரி சாக்லேட் சாப்பிட நிறுத்திடுறாரு. அண்ட் ஷாம் அவருக்குள்ள எந்த ஒரு சேஞ்ச் எடுத்துன்னு வரல. இப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் ராகுல் அதாவது தினந்தோறும் ஒரு எக்ஸ்ட்ரா சாக்லேட் சாப்பிட்டு இருந்தவர் அவருடைய வெயிட் 93 kg ஆயிருது. அதுவே ஷாம்து சேம் வெயிட் ஆகவே இருக்குது. அண்ட் ராமுடைய வெயிட் 75 kg ல இருந்து 57 kg பக்கத்துல வந்துருது. ஆப்வியஸ்லி தினந்தோறும் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு சாக்லேட் காரணத்தினால் ராகுல் வந்து 17.70 kg கான வெயிட் கெயின் பண்ணிட்டாரு. வெல் இது ஃபைனலி லீட் பண்ணக்கூடும் ஹை கொலஸ்ட்ரால் லெவல், ஃப்ரஸ்ட்ரேஷன், மிச்ச வியாதிகளுக்கு. பாயிண்ட் என்னன்னா ஒரு சின்ன சேஞ்ச் ஒரு நீண்ட சமயத்துல கம்பவுண்ட் எஃபெக்ட் கிரியேட் பண்ணக்கூடும். டெக்ஸ் பாயிண்ட் வருது கம்பவுண்டிங் இன் நாலேஜ். வாரன் பஃபெட் சொல்றாரு தினந்தோறும் எதனா ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்க நாலேஜுக்கு, இந்த மாதிரி தான் நாலேஜ் பில்ட் ஆகும் அண்ட் நமக்கு கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். என்ன உங்களுக்கு தெரியுமா எலான் மஸ்க் வந்து யங்கா இருக்கிறப்போ அண்ட் அவரோட இனிஷியல் கம்பெனி பேபால் திறக்கிறப்போ அப்ப ஒரு ஸ்டீவ் ஜாபை ஒரு பார்ட்டில சந்திச்சாரு. அப்ப ஸ்டீவ் ஜாப் வந்து எலான் மஸ்க் ரொம்பவே மோசமான முறையில ட்ரீட் பண்ணாரு. ஆப்வியஸ்லி ஏன்னா அப்ப அவர் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆக இல்ல. Well, I did try to talk to him once at a party and he was super rude to me. ஆனா இன்னைக்கு ஸ்டீவ் ஜாப் அப்படி அவர் உயிரோட இருந்தார்னா அப்ப அவர் கண்டிப்பாக எலான் மஸ்க் கூட ஒழுங்காக பேசுவாரு. ஏன்னா எலான் மஸ்கோட நாலேஜ் இப்போ கம்பவுண்ட் ஆயிடுச்சு அண்ட் சொசைட்டிலயும் அவர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. உங்களுக்கு தெரியுமா அப்படி நீங்க தினந்தோறும் வெறும் 10 பேஜஸ் படிச்சீங்கனாலும் அப்ப நீங்க ஒரு வருஷத்துல 15ல இருந்து 18 புக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிரலாம், which is outstanding. ஒரு நபர் வந்து எவ்வளவு புக்ஸ் படிக்காம இருக்கிறாரோ அவரோட நாலேஜும் அந்த அளவுக்கே இருந்துரும். Spend at least 15 to 20 minutes a day for your knowledge because investment in knowledge pays the highest return. So ஒரு வாட்டி நம்ம எல்லா பாயிண்ட்ஸ் ஒண்ணா பாத்துறலாம். சோ ஆரம்பத்துல நம்ம எல்லாத்துக்கும் முதல்ல பார்த்தோம் ஒரு பேப்பரை அப்படி நம்ம 45 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணோம்னா அப்ப அதோட திக்னஸ் எந்த அளவுக்கு ஆயிடும்னு பாத்தீங்கன்னா அது அர்த்ல இருந்து 3 வரைக்குமான டிஸ்டன்ஸே கவர் பண்ணிடும். இன்னும் ஒரு வாட்டி அப்படி 46th டைம் இதே பேப்பரை நம்ம ஃபோல்ட் பண்ணோம்னா அப்ப இது 3ல இருந்து நம்மள திரும்ப அர்த்துக்கு கொண்டு சேர்த்துரும். இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் எப்படி 58 இயர்ஸ்ல 15% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 லட்சம் ரூபாவை கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு பக்கத்துல அதிகரிச்சிருது. பட் அதே இடத்துல கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 1 லட்சம் ரூபாவை 33 கோடி ரூபாவாக பெருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம அசெட் அலோகேஷன் பத்தி பார்த்தோம். எப்படி நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்றப்போ நம்ம டிஃபரண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுடைய அசெட்டை பிரிசர்வ் பண்றது அண்ட் க்ரோவும் பண்றதுன்னு. அதுக்கப்புறம் நம்ம கம்பவுண்ட் எஃபெக்ட் ஹெல்த்ல பார்த்தோம். எப்படி 125 கேலரிக்கான ஒரு சாக்லேட் சாப்பிட்டதுனால 3 வருஷத்துல எப்படி ஒரு நபரோட வெயிட் 17 kg வரைக்கும் அதிகரிக்க கூடும்னு. இதனால ஆப்வியஸ்லி அவருக்கு மேல்கொண்டு cumulative எஃபெக்ட் ஆக ஏற்படும். அண்ட் ஃபைனலி நம்ம பார்த்தோம் அப்படி நம்ம தினந்தோறும் 15 20 நிமிஷம் அப்படி நம்மளுடைய நாலேஜ் பத்தி ஸ்பெண்ட் பண்ணோம்னா அப்ப நம்ம வருஷத்துல 10ல இருந்து 15 புக்ஸ்
வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நீங்க கம்பவுண்டிங்கோட பிரின்சிபலை உங்களோட லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு விரும்புறீங்கன்னா then just spend 15 to 20 minutes. நீங்க எப்ப வாக்கிங் போகிறப்போ, ஜிம்ல இருக்கிறப்போ இல்ல வாஷ்ரூம் யூஸ் பண்றப்போ கூட சரி, listen to one great idea. எது உங்களை சக்சஸ் நோக்கி கொண்டு போக கூடுமோ. ஆரம்பத்தோட 20-30 நாள் உங்களுக்கு தோணும் ஒண்ணுமே நடக்கலன்னு. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா எக்ஸ்போனென்ஷியல் growth ஸ்டார்ட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுனால இந்த கம்பவுண்டிங் எஃபெக்ட் உங்களோட லைஃப்ல எப்படி ஒர்க் ஆகுன்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். சோ இத நீங்க மட்டும் பார்த்தது இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அதுவும் முக்கியமா உங்களோட ஃபேமிலில எதனா ஒரு யங் பர்சன் இருக்காங்க, கண்டிப்பா அவருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு சொன்ன மாதிரி இன்வெஸ்டிங் பண்றப்போ கம்பவுண்டிங் எஃபெக்ட்டால நமக்கு ஒரு ரொம்ப பெரிய பெனிஃபிட் கிடைக்கணும்னா அதுக்கு நமக்கு ஒரு நல்ல டைம் பீரியட் தேவை. சோ ஒரு பையன் இப்பதான் 18-20 வயசு இருக்கானா, அவருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இப்பவே அவரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.